பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதபாட வகுப்பு ஒரு ஆடியோ செய்தியாக உங்களுக்கு அனுப்புகிறேன். கலாத்தியர்களின் நிருபத்திலிருந்து போன ஞாயிற்றுக்கிழமை சிலுவையை பற்றி அதிகமான சத்தியங்களை நம்ம கேட்டோம். அதே கலாத்தியர் 1 அதிகாரத்தில் 14 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். பழைய வாழ்க்கையை பற்றி பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். யூத மார்க்கத்தில் இருக்கும்போது பழைய வாழ்க்கையில் கூட பவுல் ஒரு பாவியாக இல்லை, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை பெறணும்னா நம்ம எல்லாரும் பாவத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோங்கிற உண்மையை உணர்ந்து அவர் சொல்கிறார், பாவிகளில் பிரதானமான பாவி நான் என்று. அவர் யூத மார்க்கத்தில் இருக்கும்போதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய புதிய உடன்படிக்கையை புரியாததுனால சீஷர்களை துன்பப்படுத்தினார். அதை தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது நான் அறியாமையினால் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்களோ அது முக்கியம் இல்லை. உங்கள் வயசில் இருக்கிற அநேகரை பார்க்கலாம். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் தேறினவங்களாக இருக்கீங்களா? கர்த்தருடைய காரியம் என்றால் ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம், பரிசுத்தம், பரிசுத்த நடக்கை, சாட்சியான வாழ்க்கை, கர்த்தருக்கு ஊழியம் செய்தல், இதெல்லாம் கிறிஸ்தவ நெறிமுறைகள். இதில் நம்ம வயசில் உள்ளவங்களை விட நம்ம தேறினவங்களாக இருக்கணும். பொதுவாக நமக்கு என்ன வரும்னா, எங்கூட தான் படித்தான், நாங்கள்லாம் ஒரே காலேஜில் தான் படித்தோம், ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஆனால் இன்றைக்கி பாரு அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்ட்டு என் வயசு தான் அவனுக்கு ஆகுது, ஆனால் என்னை விட எங்கே போயிட்டான் பாருன்ட்டு நமக்கு மேலே உள்ளவங்கள பார்த்து நம்ம ஏங்குவோம். பொருளாதாரத்தில், ஆசீர்வாதத்தில், அந்தஸ்தில், இதிலெல்லாம் நமக்கு மேலே உள்ளவங்கள பார்த்து நம்ம ஏங்குவோம். ஆனால் பவுல் சொல்றாரு, என் வயசில் இருக்கவங்களோட நான் விளையாண்டுருக்கேன், என் வயசில் உள்ளவங்களோட மற்ற காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்கள விட நான் ஒருபடி ஆண்டவருடைய காரியங்களில் எக்ஸ்ட்ரா இருக்கேங்கிறார். இன்றைக்கி தியானம் என்னன்னா, என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் நான் தேறினவனாக இருக்கிறேனா, அதில் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா, அதில் நான் முன்னேறி இருக்கிறேனா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம தேறினவங்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண வராது, வேறு யாராவது ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 28 வசனத்தில், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பவுலுடைய நோக்கம் என்னென்னா, எல்லா மனுஷனும் தேறினவனாக இருக்கணுன்ட்டு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயப்பிரமாணங்கள், இதையெல்லாம் கற்று தேர்ந்த இந்த பவுல் சொல்கிறார், நான் பழைய ஏற்பாட்டின்படி ஒரு யூத பாரம்பரியத்தில் வாழ்ந்தபோது கூட என் வயசில் இருக்க எல்லாரை விட நான் முதல்ல வரணும் ஆண்டவருடைய காரியங்களில் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்துச்சு. இதை வாலிப பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, அல்லது வயதானவங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, நடுத்தர வயதில் உள்ள குடும்ப பொறுப்பில் இருக்கிற புருஷன் மனைவி கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கும் இந்த வைராக்கியம் வரணும். என் வயசில் இருக்கிற எல்லாரை விட நான் உயர்ந்திருக்கணும், பணத்தில் உயர்ந்திருக்கணும், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கணும், அந்தஸ்தில் உயர்ந்திருக்கணும்னு வர ஆசையை விட ஆண்டவருடைய காரியங்களில் நான் தேறினவனாக இருக்கணும், என்னை பார்த்து 4 பேர் கற்றுக்கிறணுங்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் தேறினவர்கள். இதே போல தான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களில் எஸ்ராவை குறித்து பார்க்குறோம். எஸ்ரா தேறின வேதபாரகனாக இருந்தான். தேறின வேதபாரகன் என்றால் அவன் தன்னுடைய அறிவை பெருக்கி கொண்டதான ஒரு வேதபாரகன் அல்ல. எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு,
அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட வேலையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். 11ஆம் வசனம். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாவது. அப்போ தேறின வேதபாரகன் அந்த வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்து அதுக்கப்புறம் உபதேசிக்கும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அப்போ தேறினவனுடைய அடையாளம் என்ன? முதல்ல வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிக்கணும். அவசரத்துக்கு படிக்கக்கூடாது, ஆபத்துக்கு படிக்கக்கூடாது, ஆராய்ந்து படிக்கணும். திரும்ப சொல்கிறேன், அவசரத்துக்கு போகிற அவசரத்தில் ஏதோ வசனத்தை வாசிக்கணுமே, அவசரமாக படிக்கக்கூடாது. இல்லாட்டா ஏதாவது ஒரு தேவை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆபத்தில் வாக்குத்தத்தத்தை தேடக்கூடாது. அதுக்கு பதிலாக வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். ரெண்டாவது, என்ன படித்தோமோ அதன்படி செய்யணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவப்படுத்துதல் என்றால் ஆயத்தப்படுத்துதல். அதற்கேற்றபடி நம்முடைய இருதயம் பக்குவம் அடைந்த ஒரு நிலைமைக்கு வரணும். படித்து தேறின வேதபாரகன். அப்போ படிச்சிருக்கிறான், ஆராய்ந்திருக்கிறான், அதன்படி செய்திருக்கிறான், அதை மற்றவர்களுக்கு போதித்திருக்கிறான். இதைத்தான் தேறின நிலை என்று சொல்லுவோம். இதே தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும். அந்த வசனத்தை திரும்ப நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. என் ஜனத்தாருன்னா யாரு? யூத மக்கள்கிட்ட. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, என் ஜனம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள். உலகம் முழுசும் இருக்கிற கிறிஸ்தவங்களை விட்டுருங்க. நம்ம சர்ச்சுக்கு வர்ற கிறிஸ்தவர்கள், நம்ம சர்ச்சுக்கு வர்ற தேவ பிள்ளைகள், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் விட நம்ம வயசில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள் அந்த வயசில் உள்ளவங்களை விட நான் தேறினவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதைத்தான் சொல்கிறாரு, என் வயதுள்ள அநேகரை பார்க்கலாம் யூத மார்க்கத்திலே தேறினவனாய். அது மாத்திரம் இல்லை, மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், நல்லா படித்து எல்லாம் வந்திருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்காக வாழணுங்கிற பக்தி வைராக்கியம் இருக்காது. ஸோ நமக்கு தேவையானது என்னது? அநேகரை விட நான் நல்ல ஆண்டவருக்குள்ளே வளரணும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னென்னா, தீமோத்தேயை பற்றி நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? தீமோத்தேயனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், அவனுடைய தாய் யூத ஸ்திரீ, அவனுடைய அம்மாவுடைய அம்மாவும் நல்ல விசுவாசமுள்ள ஒரு பெண். பாட்டி கர்த்தருக்குள்ள நல்ல விசுவாசமாக இருக்காங்க, அம்மா கர்த்தருக்குள்ள இருக்காங்க, அப்பா ஒரு கிரேக்கன், ஆண்டவர் ஆராதிக்கலை. அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருக்கலாம், அம்மா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுருக்கலாம். ரெண்டு விதமான நிலைமை, ரெண்டு நிலைமைகளில் பிள்ளைகள் வாழும்போது எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா, நம்ம இலங்கை தமிழர்கள் அதிகமாக வெளிநாடுகளில் இருக்காங்க, அவங்க சபைகள் நடத்துகிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் போய் செட்டிலான அந்த இலங்கை தமிழர்களுக்கு அங்கே பிறந்த பிள்ளைகள் அந்த கலாச்சாரத்தை பார்த்து வளர்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்பொழுது அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பார்க்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது தமிழ் கலாச்சாரத்தை பார்க்குறாங்க. நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அப்பா அம்மா போதிக்கிறாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு ஒரே போராட்டம், வீட்டுக்குள்ளே ஒரு கலாச்சாரம், வெளியே ஒரு கலாச்சாரம், நாங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்து தீர்மானம் எடுத்து வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். இதே சூழ்நிலை தான் தீமோத்தேயுக்கு இருந்துச்சு. அப்பா கிரேக்க கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு மனுஷன்,
அம்மா யூத கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு மனுஷி. உங்கள் வீட்டில் கூட அப்பா ரட்சிக்கப்படாமல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் டிவியில் சினிமா பார்த்துக்கிட்டு ஆண்டவரை குறித்து அக்கறையே இல்லாமல் இருக்கலாம். இப்போ சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அம்மா ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க இப்படி தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்பா சரியில்லாமல், அப்பா உலக பிரகாரமான மனுஷனாக இருக்கிறதுனால பிள்ளைகள் அம்மா சொல்கிறத கேட்டு பக்தி மார்க்கத்தில் வளரலான்னு நினைக்கும் போது அப்பா கத்தரை குறித்து பயம் இல்லாமல் உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கிட்டு குடித்து வெறிச்சு சினிமா பார்த்துட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை, அப்பா இப்படி தானே இருக்கார் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற தகப்பன்மாருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்கள் மனைவி உங்களை தட்டி கேட்க முடியாது, ஏன்னா உன் வேலையை பாருன்ட்டு போயிடுவீங்க, ஏன்னா நீங்கள் ஆம்பளை. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வருதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க கத்தருக்குள்ள உற்சாகமாக வளர்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கணுமே தவிர நீங்கள் இடரல் உண்டு பண்ணக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க கத்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு நீங்களே முன்மாதிரியாக இல்லாமல் தடையாக இருந்தீங்கன்னா உங்கள் கழுத்தில் தான் எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு தப்பித்தவரி கூட இவன் உயிரோட நீந்தி வந்துடக்கூடாது. அவ்வளோ பெரிய பாவம் இடரல். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் வளர்ந்தவன் தான் இந்த தீமோத்தேயு. ஆனால் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட வளர்ந்து 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 அந்த பவுல் அவருக்கு ஒரு அறிவுரை சொன்னார் தீமோத்தேயுக்கு. என்ன தெரியுமா? எப்பா, உன் வயசில் இருக்க எல்லாரையும் பார்த்து, இந்த காலத்து வழக்கத்தின்படி நான் சொல்கிறேனே, இப்போ வாலிப பையன் இருக்கான், உலகத்தில் இருக்க வாலிபர பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அவங்கள போல முடிய வெட்டணும் அப்படிங்கிற ஆசை வரும். வாலிப பிள்ளைகளுக்கு உலகத்தில் உள்ள இந்த வேசிகளை போல் இருக்காங்களே அவங்கள போல் இந்த புருவத்தை சிரைக்கணும், இப்படி ஸ்டைல் பண்ணணும், அப்படி ஸ்டைல் பண்ணணுன்ட்டு வரும். இதே சோதனை தீமோத்தேயுக்கும் வந்திருக்கலாம். அதனால தான் சொல்கிறாரு, இந்த வாலிப வயசில் மட்டும் நீ ஆண்டவருக்குள்ள பக்தியை காப்பாற்றிட்டேன்னா உன் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. அப்போ எல்லாத்துலேயும் சாட்சியாரு அப்படிங்கிறார். இதே அறிவுரையை கேட்டு வளர்ந்த இந்த தீமோத்தேயு பின்னாட்களில் எப்படி வளர்ந்தார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், என்னை போல அவனும் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே என்று. அப்போ ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியங்களில் அதிகமான கவனத்தை செலுத்தி வளர்ந்த இந்த தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அவனும் ஒரு தேறினவனாக மாறிவிட்டான். தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்கிறார். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ இந்த பைபிளை நமக்கு ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு காரணம், நாம் எல்லாரும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறினவங்களாக இருக்கிறதுனா என்னங்கிறத முன்னாடியே சொன்னேன். வேதத்தை படிக்கணும், அதை ஆராயணும், அதன்படி நடக்கணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எஸ்ராவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நியாயப்பிரமாணத்தை நன்றாய் கற்று அதில் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பக்தி வைராக்கியத்தோடு வாழ வேண்டும். அதே தீமோத்தேயு எப்படி இளம் பிராயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நெகட்டிவான சூழ்நிலை வீட்டில் இருந்தாலும் பாசிட்டிவை மட்டும் தான் கையில் எடுத்துக்கிட்டு நெகட்டிவான காரியங்களுக்கு விலகி வாழ்ந்தது போல நீங்களும் உங்களுக்கு இடரலாக காணப்படுகிற எல்லா காரியங்களையும் விட்டு தூரம் வந்து ஆண்டவருக்குள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தி வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் தேறினவங்களாக இருக்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி அதிகமாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறது என்னென்னா, உங்கள் வயசில் இருக்கிற எல்லாரை விட நீங்கள் ஆண்டவருக்குள்ள தேறினவங்களாக இருக்கணும். தேறினவங்களாக இருக்கணும், அதுதான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறது. ஸோ அந்த தேறின அனுபவம் நமக்குள்ளே வர, பக்தி வைராக்கியமுள்ள அனுபவம் நமக்குள்ளே வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த தேறின நிலை என்பது எப்பொழுது வரும் என்றால், ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே பாட புஸ்தகத்தை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கே நான் எப்படி படிக்கிறதுன்னு கவலைப்பட மாட்டான்.
ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் நடத்துவாங்க. ஒவ்வொரு பாடத்தை படிக்க 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 அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எல்லா பாடத்திலிருந்தும் அவன் கொஞ்சம் தேறிடுவான். எக்ஸாமில் போய் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதிட்டு வந்துடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறான். அதே போல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க 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 நம்ம கையில் கொடுத்துருக்கிற இவ்வளோ பெரிய வேத புத்தகத்தை எளிதாக படிக்க முடியும். அதில் உள்ள சத்தியங்கள் நமக்கு தெரியும், அதில் உள்ள சம்பவங்கள் நமக்கு தெரியும், அதில் உள்ள சரித்திரம் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற அனுபவத்தில் எந்த நேரத்தில் எதை நமக்கு ஞாபகப்படுத்தணுமோ அதை நம்ம படித்ததுலேருந்து நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மளை உணர்த்தி நம்மளை கண்டித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் செய்யாவிட்டாலும் ஒரு குறுகிய செய்தியை ஆடியோவாக உங்களுக்கு அனுப்புகிறேன். என் வயசில் இருக்கிற எல்லாரை விட நான் ஆண்டவருக்குள்ளே தேறினவனாக இருக்கணும், நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தில் வளரணுங்கிற ஒரு ஆசை. ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு 70 வயசு இருக்கலாம். உங்களை போல் இருக்கிற மற்ற 70 வயசை விட நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிற நாட்களில் 84 வயசில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு விதவை. அதே வயசில் நிறைய பேர் அந்த யூதேய தேசத்தில் இருந்திருக்கலாம், எருசலேமில் இருந்திருக்கலாம். அவர்களுடைய வயதை ஒத்த அநேகரை பார்க்கலாம் இவங்க தேறினவங்களாக இருந்ததுனால தான் தேவாலயத்தில் தினந்தோறும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க புருஷனோட வாழ்ந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்களோட உள்ளத்தில் எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்ல கவனிங்க, இந்த அன்னாளுடைய வயதை ஒத்த எத்தனையோ 84 வயசு பொம்பளைங்க எருசலேமில் இருந்திருக்கலாம். அவங்க ஒருவேளை 40 வருஷம் 50 வருஷம் புருஷனோட வாழ்ந்திருக்கலாம், குடும்பத்தை எவ்வளவோ என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களையெல்லாம் இங்கே பார்க்க முடியலை. 7 வருஷம் மட்டும் புருஷனோட வாழ்ந்து இந்த உலகத்தில் பெற வேண்டிய நியாயமான இன்பங்களை கூட பெற முடியாமல் ஒரு தியாகத்தோடு வாழ்ந்து, கட்டுப்பாடோடு வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க வயசாகிடுச்சுங்க சர்ச்சுக்கெல்லாம் வர முடியலங்கன்ட்டு. ஆனால் இந்த அம்மா 84 வயசில் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அந்த 84 வயசில் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செஞ்சாங்களாம். ஸோ உபவாசம் பண்ணி சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணுறது, அதோட கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. அவளும் அந்நேரத்தில் நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று 38ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை கண்கூட காணக்கூடிய ஸ்லாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் என் வயதுள்ள அப்படின்னு சொல்லும்போது ஒரு நடுத்தர வயது, ஒரு 30-35 வயசு இருக்கலாம்னு வச்சுங்க. தீமோத்தேயு குறித்து பார்க்கும்போது ஒரு 20-22 வயசு இருக்கலாம். எல்லாம் அந்தந்த வயசு. தன் வயதில் உள்ள அநேகரை பார்க்கலும் இளைஞனான தீமோத்தேயு தேறினவனாக இருந்தான். தன் வயதில் உள்ள அநேகரை பார்க்கலும் நடுத்தர வயதுள்ள பவுல் தேறினவனாக இருந்தார். தன் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் வயது சென்ற அன்னாள் தேறினவளாக இருந்தாள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இதை கேட்குற நான் சின்ன பிள்ளையாக இருக்கேனேன்ட்டு. சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். அந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். மற்ற இளம் பிள்ளைகள் விளையாடக்கூடிய வயதில் நியாயமான விளையாட்டுகள், நியாயமான ஆசைகளை கூட அனுபவிக்க முடியாமல் தேவாலயத்தில் இருந்ததுனால மற்ற எல்லாரையும் விட தேறினவர்களாக இருந்தார். ஏழைக்கு கீழே இருந்து பணிவிடை செஞ்சு கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சதுனால இளம் பிராயத்திலேயே தேவனுடைய ஆலயத்தில் போய் எப்படி ஊழியம் செய்யணுங்கிறத நல்லா தேறிட்டார் இந்த சாமுவேல். அப்போ சிறுபிள்ளையாக இருந்தாலும், இளைஞனாக இருந்தாலும், நடுத்தர வயதாக இருந்தாலும், வயது சென்றவர்களாக இருந்தாலும், நம்முடைய வயதில் உள்ளவர்களை விட அதிகமாய் நான் தேறினவனாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும். இல்லாட்டா மற்றவங்களும் அவங்களே எப்படி இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருந்தால் என்னன்ட்டு கெட்டு போனவங்களை பார்த்து கெட்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானம் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்னை பார்த்து திருந்தணுங்கக்கூடிய அளவுக்கு
நீங்கள் முயற்சி எடுங்க. இந்த தியானத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல பிதாவே, தன் வயதில் உள்ள அநேகரை பார்க்கலும் தேறினவனாயிருந்த பவுலை போல, தீமோத்தேயுவை போல, சாமுவேலை போல, அன்னாளை போல நாங்கள் எந்த வயதிலிருந்து இந்த செய்தியை கேட்டாலும் எங்கள் வயதில் இருக்கிற அநேகரை விட நாங்கள் கர்த்தருக்குள் தேறினவர்களாக உபவாசம் எடுப்பதில், ஜெபத்தில், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில், எல்லா காரியங்களிலும் நாங்கள் தேறினவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய பிள்ளைகள் இதில் வளரட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.